ஓகே சரி ஓகே பார்ப்போம் ஓகே நேம் வந்து மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ் யூடியூப் சும்மா அப்படியே அங்கே வேற ஒன்றும் இல்லை. Don't wanna sleep in, cause I got something to... ஹலோ ரைடர்ஸ், ஃபைனலி நம்ம லடாக் கிளம்பிட்டோம் காய்ஸ். ரொம்ப நாள் கனவு, கிட்டத்தட்ட 5 வருஷ கனவுன்னே சொல்லலாம். நம்ம லடாக் கிளம்பிட்டோம். இப்போ என் சொந்த ஊர்லேருந்து கிளம்பிட்டேன். நேராக எங்கே தெரியுமா போகிறோம்? ஆலங்குடிக்கு யமகா ஷோரூம் போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு மீட்டப் மாதிரி அங்கே உள்ள யமகா ஷோரூமில் தான் நான் ஒர்க் பண்ணேன்னா. ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அங்கேருந்து புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸுக்கு மோட்டோ கார்னர் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைக்கு, அந்த சூப்பர் பைக் ஆக்சசரி ஷாப், அந்த கடைக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2-3 பேர் வர்றேன்னாங்க. வர்றாங்களா என்னென்னு தெரியல. அப்படி வந்தாங்கன்னா அவங்கள மீட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கன்னியாகுமரி போகிறோம் காய்ஸ். ஓகே, இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் மோட்டோ விஜய் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ஆலங்குடி போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பார்த்தோன்னா நம்ம ஆலங்குடி அரசம் பார்த்துட்டு வந்துட்டேன்னா ஷோரூம் பார்த்தோம்னா நம்ம வடாரமுக்கத்துலேருந்து ஆவணம் கைகட்டி போகும் பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் தான் இருக்குது யமகா ஷோரூம். அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்ட் டைம் ஜாப். ஊரில் துபாயிலேருந்து வந்ததுலேருந்து அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வடாரமுக்கம். நேராக போனால் நம்ம ஃபேவரட் சிவன் கோவில், இதுதான் நம்ம யமகா ஷோரூம். போயிட்டு வர்றேன், பார்ப்போம். ஓகே, போயிட்டு வர்றேன். ஓகே, எங்கே அவர் இப்போ தான் கேட்டுக்கிறாரு, எங்கே ஆளாங்க லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் வீட்டில் சாமி கும்பிட்டு வரதுக்கு. ஓகே ஆச்சு, பார்த்தா நம்ம ஆலங்குடியிலேருந்து கிளம்பிட்டேன். ஆலங்குடியிலேருந்து கிளம்பி இப்போ வம்பன்ட்ட போயிட்டுருக்கேன். வம்பன் காட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். இப்போ புதுக்கோட்டைக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்கேன் guys. புதுக்கோட்டையில் என் ஃப்ரெண்டு ரஃபிக் வருவான், அப்புறம் மணின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான். அவன் 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே மோட்டோ கார்னரில் ஆனந்தன் இருந்தாங்கன்னா பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான் guys. முன்னாடி நம்ம நிறைய பேர் வந்து இதுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்காக காலை ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களாம் கை காட்டினாங்க, அவங்க கொஞ்சம் வேகமாக போயிட்டாங்க. நான் உங்களை என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நம்ம லடாக் போகிறோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் நம்ம ஐடி, நம்ம சேனல் நேம் எல்லாம் சொன்னேன். இப்போ தான் பார்த்துருக்காங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாத்திராதீங்க, வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாருங்கள், அங்கே ஒரு டாடாஸ் போயிட்டுருக்கு. கோப்ரோ கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன், கிட்ட போனால் தெரியும். பார்ப்போம். ஓகே, அவங்க தான் காசு பார்த்தோம். இப்போ நம்ம ஐடியில் நோட் பண்ணிட்டாங்க, சேனல் பார்ப்பாங்க. ஸோ ஓகே, நான் மோட்டோ கார்னர் போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதுதான் நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிற அக்ரி காலேஜ், பெரிய அக்ரி காலேஜ். நம்ம மறைந்த விவேக் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியே வச்சார். ஓகே, சரிண்ணே. அது நம்ம இதுகிட்ட போய் வாங்கிடலாம்னு இருக்கேன், டெல்லி போயிட்டு. வாங்கிடுறேன் கன்ஃபார்ம். ஓகே ஓகே சரி ஓகே, பார்ப்போம். ஓகே சரி, வரேம்மா. சரி அப்துல் வரேன், எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுறேன். ஓகே. புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பிட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 11 மணி சம்திங்கிட்ட ஆயிடுச்சு, 11:30 ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு அப்துல், மணி 2 பேரும், அந்த கருப்பு கலர் ஷர்ட் போடுறது என்னோடய ஃப்ரெண்டு அப்துல், அப்புறம் மணிங்கிறதும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஆனந்தனே பார்த்துட்டு அப்படியே எங்கேயாவது கிளம்பிட்டேன். இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக அப்போ போயிட்டு நம்ம சித்தனவாசல் போகிற ரூட் பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் பார்த்தோம்னா ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்த ரைடு ஃபுல்லாகவே ஷெல் பெட்ரோல் பங்க்கில் தான் போடலாம்னு இருக்கேன். அது நம்ம பாண்டி ப்ரோ தான் சஜஷன் பண்ணார். அதில் வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அதனால் இப்போ ஷெல் பெட்ரோல் பங்கில் போய்த்துட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி கிளம்போது தான் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு மதுரை தான் போகிறோம். மதுரையில் ஒரு ஸ்டாப் அடிச்சிடலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். போக போக அப்படியே உங்களுக்கு நான் வீடியோலாம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அண்டு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இளம் தோழிகள், ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்மளையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுக்கோட்டையிலேருந்து மோட்டோ வில்லேஜோட விஜய். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோன்னா புதுக்கோட்டை சிட்டியை விட்டு தாண்டி வெளியில் அவுட்டரில் வந்துவிட்டோம். மதுரை பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம திருப்பத்தூர் ஹைவே, புதுக்கோட்டையிலேருந்து திருப்பத்தூர் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைவே இருக்கும். அந்த ஹைவேல பார்த்தோம்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு ரைடர்ஸ் போயிட்டு இருக்காப்புல, கொரில்லா
கொரிலா 450 அதில் போயிட்டுருக்காப்புல. மதுரையில் போய்ட்டு ஒரு ஸ்டாப் ஒன்று அடிச்சுட்டு அங்கே வாட்டர் பிரேக் மாதிரி ஒன்று எடுக்கலாம்னு இருக்கேன். ஒரு 100 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது மதுரைக்கு. ஆனால் நம்ம இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் சம்திங்லேயே வந்து ஒரு வாட்டர் பிரேக் எடுத்தாகணும். இப்போ டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். டேங்க் ஃபுல் பண்ணது பார்த்தோம்னா 968 ரூபா டேங்க் ஃபுல் பண்ணுது. நம்ம டேங்க் கெப்பாசிட்டி வந்து 13 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆல்ரெடி பெட்ரோல் இருந்ததுனால 968 ரூபாய்க்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கு. 9 லிட்டர் சம்திங் என்னமோ பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துருக்கேன். நம்ம ஒரு நாளைக்கு டே பை டே எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்ன எதுங்கிறதெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் வர்றேன். போக போக அப்படியே நான் உங்களுக்கு என்னென்ன செலவெல்லாம் ஆகுதுங்கிறது நோட்ஸ் எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆப்போசிட்டில் பாருங்கள் guys, நம்ம திருமயத்தோட கோட்டை. திருமயம் கோட்டை தெரியுமில்ல உங்களுக்கு? வரலாற்று நினைவுமிக்க சின்னம் சொல்லப்போனோம்னா நம்ம புதுக்கோட்டைக்கு திருமயம் கோட்டைங்கிறது. இன்னொரு சின்னம் கூட, காதல் சின்னம். காதலர் ஜோடிகள்லாம் அங்கே தான் எப்போவுமே ஸ்பாட்டு. இது பாருங்க, இதுதான் திருமயம் கோட்டை காய்ஸ். நான் மேலே 2-3 தடவை போயிருக்கேன். காலேஜ் மூலியமாக போயிருக்கேன், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக போயிருக்கேன். இங்கே மேலே நிறைய பேர் நிற்கிறாங்க, வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்கள் திருமயம் கோட்டை எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே. சேனல் நேம் வந்து மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ். ஓகே தேங்க்ஸ். சரி வரணும். ஓகே பாய். ஓகே. நம்ம சிவகங்கை சைடில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சிவகங்கையில் வந்துக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து இப்போ டக்குன்னு கையை காமிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம். அப்புறம் சேனல் நேமே சொன்னேன். அப்புறம் அவங்க பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்குது. அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஏதோ ஃபங்க்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு நிப்பாட்டிட்டோனையும் ஒரு நிமிஷம் பதக்கன்னு ஆயிடுச்சு, என்னடா நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நான் இப்போ தான் 100 கிலோமீட்டர் சம்திங் இன்னும் ரீச் ஆகலை காசு. இப்போ ஒரு 84 கிலோமீட்டர் வந்திருக்கேன் வண்டி எடுத்ததுலேருந்து. ஒரு 100 கிலோமீட்டர் வரும்போது கரெக்டாக ஒரு ஸ்டாப் ஒன்று போட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ட்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ இடையிலே இப்போ இவங்களை மீட் பண்ணனா அப்படியே நான் வீடியோ அப்படியே ஆன் பண்ணிட்டேன். அப்படியே ஃபஸ்ட்டு போகும்போதே உங்களுக்கு கையை காமிச்சாங்க. நானும் அப்புறம் கையை காமிச்சு அப்புறம் தம்ஸ்அப்லாம் காமிச்சாங்க. அப்புறம் நம்ம வந்துட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து நிப்பாட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளும் நிப்பாட்டி அவங்கள்ட்ட கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அப்படியே இன்னும் நிறைய நம்ம புதுசாக நம்ம நிறைய நல்ல மனிதர்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரைடு லடாக் ரைடு ஒவ்வொரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கேஸ். இப்போ பார்த்தோன்னா இன்னும் மதுரைக்கு வந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு நம்ம வந்து மதுரையில் தான் ஸ்டாப் பண்ண போகிறோம். இப்போ மணி என்ன ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியலை சத்தியமாக. போகிற வழியில் பார்ப்போம். ஓகே. இந்த கூகுள் குட்டி வேறு என்னை அடிக்கடி ரொம்ப சொதப்புது. ஆமாம், ஜிபிஎஸ் சிக்னல் வேறு லாஸ் ஆகி போயிருதா. நமக்கு எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து பைக் மேப்பில் போட்ட பாருங்க அந்த வியூஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது. பட் காமிக்கணும்னு தோணுச்சு, உடனே காமிச்சிட்டேன். எங்கே நான் விட்டேன்? அச்சோ மறந்துட்டேன். அந்த கூகுள் குட்டி அங்கே எங்கே சுத்த விட்டுருச்சு. கடைசியில் நம்ம ஆயுதத்தை கையில் எடுத்துட்டேன். என்ன ஆட்களில் கேட்டு போகிறது தான். அப்புறம் 2 மினிட் கேட்டேன். அப்புறம் இந்த பக்கமாக போக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஜிபிஎஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஆமாம், இந்த கூகுள் குட்டியில் இது ஒரு பிரச்சனை. ப்ரோ இந்த மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ் ப்ரோ, அவங்க அங்கே சின்னலே பார்த்தேன். அதான் பார்த்தேன் தான் நானும் உங்களையா. சரி அப்புறம் நீங்கள் பேசலாம், நானும் பேசாமல் டக்குன்னு பேச வராது நமக்கு. அதுதான் இதுதான் நம்ம சேனல், இது மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ். இருங்க வர ரோட்ஸ். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லடாக்கு, இப்போ கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து லடாக் போகிறோம். நீங்கள் மட்டும் சிங்கிளாக போகிறீங்க? புதுக்கோட்டையிலேருந்து நான் மட்டும் போகிறேன். புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு பார்த்தோம்னா பெங்களூர்லேருந்து 2-3 பசங்க வர்றாங்க. அவங்க அதுலேருந்து அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. பாருங்கள் வீடியோஸு, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டும் தேவைப்படும் கண்டிப்பாக. ஓகேங்களா? நான் இன்னொரு நாள் கிட்ட இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக நாம் பார்ப்போம், மீட் பண்ணுவோம். மெசேஜ் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. V3 விஜய் இன்ஸ்டா அதிலே இருக்குது. சரி பார்ப்போம் ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தோன்னா சிந்தாமணி சிக்னல்னு சொல்லிட்டு அங்கேக்குள்ள ஒரு இடம் இருக்குது. மதுரை ஹைவே இருக்குது. அதை தாண்டி மதுரைக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் உள்ளே அந்த பக்கம் போனோம்னா. ஸோ அது இடையிலே ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தார். சரி பேசாமல் இருக்கா, நல்லா இருக்காதுல்ல. சரி எனக்கும் பேசுகிறது கொஞ்சம் கூச்சம். டக்குன்னு நம்மளாக போய் பேசுகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். கையை ஒரு தடவை காமிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம பேச்சை நிறுத்தவே மாட்டேன். அது மாதிரி பேசிகிட்டே இருப்பேன். அது வேறு விஷயம்.
இன்னும் ஒரு 245 கிலோமீட்டர் இருக்குது guys நம்ம கன்னியாகுமரிக்கு. நண்பர்கிட்ட நம்ம ஸ்டிக்கர் கொடுத்துருக்கேன், வீடியோஸ்லாம் பார்க்குறேன்னு இருக்காரு. இந்த பக்கம் வந்தாலும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இந்த பக்கம் தான் நடக்குமோ, இந்த பக்கம் தான் இருக்கும் இருக்குது. நம்ம ஊர்லேருந்து ஜல்லிக்கட்டுக்கெலாம் நிறையா பேர் வருவாங்க. எங்கள் ஊர் சைடு வாராப்பூர் சைடு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஜல்லிக்கட்டு மேலே தான் அதிகமாக ஆசை வச்சுருப்பாங்க. பைக் மேலே கொஞ்சம் பேர் தான் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. ஆனால் நான் மட்டும் பைக்கில் இன்ட்ரெஸ்ட்டு, காலைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகலை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் எடுப்பேன், வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக திருநெல்வேலிக்கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சுக்கா, சரியான மழை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தெரியுது பார்த்தீங்களா. இதுக்குங்கிட்டு நம்ம ரெயின் லேயர் போட்டு தான் போகணும். கேமராவும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் அங்கே போய்த்துட்டு உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே கேஸ், முதல்ல பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா இங்கிட்டு வெயில் பட்டையை கிளப்புது. ஒரு 101 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ் கரெக்டாக திருநெல்வேலிக்கு. காற்று தான் காசு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஆடி மாதம் இல்லை, ஆடி மாதம் காற்று அடிக்குங்கிற மாதிரி காற்று ஹெவியாக இருக்குது. அதனால தான் உள்ள மைக்கிலையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வேறு ஐடியா ஏதாவது பண்ணுறேன், ஓகேங்களா. இனிமேல் மறுபடியும் கேமரா எடுத்து உள்ளே வைக்கணும். இது 2வது தடவை இதோட மழை வர்றது இந்த ரைடில். கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் தானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நம்ம மீடியா மோடு மாட்டிருக்கோம்ல, அதனால் இது வாட்டர் ப்ரூஃபில் வந்து ஆட் ஆகாது. இப்போ மீடியா மோடு மாட்டாமல் இருந்தால் வாட்டர் ப்ரூஃப் தான். ஆனால் நம்ம மீடியா மோடு மாட்டியிருக்கோம், அது செட் ஆகாது, சரி வராது. பார்ப்போம், இதுவும் பாதி வரையும் வருதா இல்லை மீதிக்கிட்டு வருதான்னு தெரியலை. போய் பார்ப்போம். ஆனால் திருநெல்வேலி வந்துட்டாலே ரைடர்ஸ் இந்த மாதிரியான ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய சைஸ் ஃபேனு, அதான் விண்மில்லு. இது எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போகிற வரைக்கும் இனிமேல் இந்த மாதிரி விண்மில், அதாவது பெரிய சைஸ் ஃபேனு, இனிமேல் இதுக்கு இதான் பேர், பெரிய சைஸ் ஃபேன். இந்த பெரிய சைஸ் ஃபேனு இனிமேல் எங்கே பார்த்தாலும் இருக்கும் கன்னியாகுமரி வரைக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதோட ரெக்கையை லாரியில் ஏற்றிட்டு வரும்போது நான் என்ன தெரியுமா நினச்சிருக்கேன், ஹெலிகாப்டர் ரெக்கையை தான் லாரியில் ஏற்றிட்டு வர்றாங்கன்னு சொல்லி ஒரு டைமில் நினச்சிருக்கேன். இப்போ ஒரு 1/2 hour கிட்டே நான் ரெஸ்ட்டு ஒரு பிரேக் எடுத்திருந்தேன். பார்த்தோம்னா சன் செட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து சன்செட் ஆகிறதுக்குள்ளே நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக வந்து சன்செட் ஆகிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது அந்த ரெட்டியார்பட்டி ஹில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டியார் ஹில்ஸ் தெரில, அந்த ஹில்ஸுக்கிட்ட எப்படியா போயிடணுங்க சன்செட் ஆகிறதுக்குள்ள. ஸோ இன்னும் ஒரு 54 கிலோமீட்ரு எப்படி, ஆனால் 54 கிலோமீட்டர் 1 hour ஆயிரும் இங்கேருந்து போகிறதுக்கு. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு சன்செட் ஆகிறதுக்குள்ள அங்கே போக முடியுதானே. அங்கே நான் போயிட்டு நான் உங்களுக்கு போய் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காஸ், இது பார்த்தோன்னா ரெட்டியார்பட்டி ஹில்ஸு காஸ். அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, 2 பக்கம் மலை, நடுவில் ரோடு இருக்குது பார்த்தீங்களா அது. ஆனால் ஆக்சுவலி இப்போ நைட்டில் உங்களுக்கு வியூஸ் எதுவும் தெரியாது, முடிஞ்ச அளவுக்கும் கவர் ஆகாது, எனக்கு நல்லா தெரியும். ஸோ இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் சம்திங் நம்ம இருக்குது நமக்கு கன்னியாகுமரிக்கும். 70 கூட இருக்காது, அது கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் உள்ளே சரியாக போய் பார்க்கல. ஓகே கேஸ், ஃபைனலி பார்த்தோம்னா நம்ம ரூம் வந்துவிட்டோம். ரூம் வந்து பார்த்தோம்னா 1000 rupees வாங்கியிருக்காங்க கன்னியாகுமரியில். இது ஏதோ ஸ்ரீ சக்தி லாட்ஜு மஹால்னு சொல்லிட்டு 2மே சேர்ந்தாப்பில் இருக்குது. அதாவது கன்னியாகுமரிக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே. நாளைக்கு காலையில் வெள்ளனை சீக்கிரம் எந்திரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன்னா சன்ரைஸ் வியூ பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம், ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் வந்ததுலே ஒரு 390 கிலோமீட்டர் இப்போ நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். இதான். ஆனால் இனிமேல் இதுக்கு அப்புறம் நம்ம பண்ண போகிற ரைடில் பார்த்தோம்னா ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ரைட் பண்ண மாட்டோம். 300-350 இதுதான் வந்து ப்ராப்பர் ரைடாகவே நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் காஸ். நாளை காலையில் கன்னியாகுமரியிலேருந்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட்லேருந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நான் உங்கள் மோட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் விஜய் தடவை சியூ நிறைய வீடியோஸ் வருங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். ஏகப்பட்ட க்ரௌடாக இருக்குது. இந்த காந்திப்பட்டை பார்க்க பார்த்தீங்களா, அங்கே நான் தான் கிளம்புறேன். ரொம்ப அப்படி ஜூம் ஓகே காசு பார்த்தோன்னா நம்ம கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பிட்டேன். உங்களை ஒரு இடத்த காமிச்சு பார்த்தீங்களா, அது இந்த இடம் தான். அது பேக்ரவுண்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து 3 கடல்கள் சந்திக்கும் ஒரு இடம். அது ஆக்சுவலி இது சொல்லப்போனால் அது 3 கடல் சந்திக்க இடம். இப்போ கன்னியாகுமரி இந்த பக்கம் இருக்குது, பேக் சைடில் நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அந்த திருவள்ளுவர் சிலையெல்லாம் நம்ம இங்கே நிற்கிறோம். ஓகே, இனிமேல் நம்ம இங்கேருந்து போகிறோம்னா, இங்கேருந்து நம்ம இப்போ கேரளா போகிறோம். செல்லக்குட்டி ரெடியாக இருக்குது இங்கே.